சார் நான் எஸ்ஐபி கட்டிட்டு வரேன் 5ஆம் தேதி கரெக்டாக எஸ்ஐபி போகிறது, இது போகலைன்னா சப்போஸ் ஃபார் ஏதான ஒரு காரணத்தினால எஸ்ஐபி வந்து அந்த மாதம் அந்த தேதியில் காசு இல்லை அக்கௌண்ட்டில், அப்போ என்ன பிரச்சனைகள் வரும்? ஸோ எஸ்ஐபி டெபிட் ஆகலை அப்படின்னா அந்த பவுன்ஸ் சார்ஜஸ் அப்படின்றத பேங்க் கண்டிப்பாக போடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க, சார் இப்ப பவுன்ஸ் ஆனதால சிபில் பாதிக்கப்படுமா அப்படின்னு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நேயர்களுக்கு சுபாஷின் அன்பு வணக்கங்கள். ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரா என்கிட்ட நிறைய வாட்டி இந்த எஸ்ஐபி போற கஸ்டமர்ஸ் வந்து சில டவுட் கேட்பாங்க. சார் நான் எஸ்ஐபி கட்டிட்டு வரேன் 5ஆம் தேதி கரெக்டாக எஸ்ஐபி போகிறது, இது போகலைன்னா சப்போஸ் ஃபார் ஏதான ஒரு காரணத்தினால எஸ்ஐபி வந்து அந்த மாதம் அந்த தேதியில் காசு இல்லை அக்கௌண்ட்டில், அப்போ என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு நம்ம பண்ணுறோம். இப்போ எஸ்ஐபி அப்படின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது என்ன? நீங்கள் உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது மாதத்தில், இதை நான் முதலீடு பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானவங்க மியூச்சுவல் ஃபண்டோட தான் எஸ்ஐபி என்ற கான்செப்டை நம்ம அசோசியேட் பண்றோம். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தை ஐதர் நீங்க டைரக்டாகவோ இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாகவோ நான் மாதம் இந்த அமௌண்ட்டை முதலீடு பண்ண ரெடியா இருக்கேன் இந்த பர்டிகுலர் திட்டத்துல ஸ்கீம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி பேங்க் என்ன பண்ணாங்க, ஆட்டோ டெபிட் மேண்டேட் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அந்த ஆட்டோ டெபிட் மேண்டேட்ல இந்த பர்டிகுலர் தொகையை இந்த பர்டிகுலர் தேதியில நீங்க டெபிட் பண்ணா அப்படின்றது தான் போயிட்டு இருக்கும். இந்த பர்டிகுலர் தேதி உதாரணத்துக்கு 5ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. 5ஆம் தேதி எப்போ டெபிட் ஆகும் அப்படின்னா விடியங்காத்தால 12:01 ஆரம்பிச்சு எப்போ வேணா டெபிட் ஆகலாம் அந்த பர்டிகுலர் தேதியில. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு நாள் முன்னாடியே பேலன்ஸ்ல அந்த அமௌண்ட்டை ரெடியா வச்சுக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த எஸ்ஐபி டெபிட் மேண்டேட் பேங்க் வந்து பிரசன்ட் பண்ணும்போது உங்க அக்கௌண்ட்ல அந்த காசு இல்லைன்னா என்ன ஆகும்? மொதல் விஷயம், இந்த பேங்க் அதுக்கு சில சார்ஜஸ் போடுவாங்க. இது உங்க எந்த மாதிரியான அக்கௌண்ட் அப்படின்றத பேஸ் பண்ணி ஆஸ் லோ as ₹100 பிளஸ் ஜிஎஸ்டில இருந்து ஆரம்பிச்சு ₹500 பிளஸ் ஜிஎஸ்டி வரைக்கும் பேங்கோட சார்ஜஸ் உண்டு, டிபெண்டிங் ஆன் எந்த விதமான பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சொல்லலாம், சார் என்னோட எஸ்ஐபி தொகையே ₹500 தானே சார் அப்படின்னு. நீங்க எவ்வளவு தொகையா இருந்தாலும் ₹100 இருந்தாலும் ₹500 இருந்தாலும் 1,00,000 எஸ்ஐபியா இருந்தாலும் அது ஒரு தடவை பவுன்ஸ் ஆச்சுன்னா இது செக் பவுன்ஸ் மாதிரி தான். ஸோ எஸ்ஐபி டெபிட் ஆகலை அப்படின்னா அந்த பவுன்ஸ் சார்ஜஸ் அப்படின்றத பேங்க் கண்டிப்பாக போடுவாங்க, ஜிஎஸ்டி சேர்த்து தான் போடுவாங்க. ஸோ அப்போ என்ன சார் பண்ணணும்? முதல் விஷயம், ஆஸ் ஆல்ரெடி செட், நீங்க முன்னாடியே இந்த பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், பவுன்ஸ் ஆயிடுதா நோ ப்ராப்ளம். நீங்க யார் மூலமா இந்த எஸ்ஐபியை போட்டிருக்கீங்களோ காசு வந்ததும் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் இந்த மாசம் காசு இருக்குல்ல, அதனால இது போகலை, டெபிட் ஆகலை, அதனால இப்போ காசு இருக்கு, நீங்க இந்த பணத்தை இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு அடிஷ்னல் பர்ச்சேஸ் அப்படின்ற பேர்ல அவங்க அடிஷ்னலா அந்த மாசத்துக்கு போகாத தொகையை எடுத்துப்பாங்க. 5ஆம் தேதி மிஸ் ஆச்சா, 10ஆம் தேதிக்குள்ள காசு வந்ததா, அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. 10ஆம் தேதி காசு வந்ததுன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இல்ல நீங்க ஆன்லைன்ல போய் பண்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா, நீங்க டைரக்டாவே பண்றவங்களா இருந்ததுன்னா போயிட்டு பண்ணிடணும். ஸோ காசு வந்த உடனே அந்த தொகையை நீங்க முதலீடு பண்ணிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க, சார் இப்ப பவுன்ஸ் ஆனதால சிபில் பாதிக்கப்படுமா அப்படின்னு. சிபில் அப்படின்றது என்ன நம்ம ஒழுங்கா தெரிஞ்சுட்டோம்னா, சிபில் அப்படின்றத நாம கடன் வாங்கின இடத்துல ஒழுங்கா கடனை ரீபே பண்றோமா இல்லையா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ற சிஸ்டம் தான் சிபில்ங்க. நான் எங்கேயான கடன் வாங்கியிருக்கேன், அது ஒழுங்கா ரீபே பண்ணல, இல்ல பவுன்ஸ் ஆயிடுத்து, நான் லேட்டா கட்டுறேன் அப்படின்னா அவங்க அதை ரிப்போர்ட் பண்ணணும். யார்கிட்ட? சிபில் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா இது வந்து முதலீடு இடங்கள். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது கடன் கொடுக்குற நிர்வாகம் கிடையாது, அது வந்து முதலீடு பண்ற இடம். அதனால அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்களானா இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எந்த விதமான சார்ஜஸும் போட மாட்டாங்க. உங்களோட பணம் வந்திருந்தா உங்களுக்கு யூனிட்ஸ் கொடுப்பாங்க, உங்க பணம் வரலன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் அலாட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால சிபில் பாதிக்கப்படுமா அப்படின்னா அந்த கவலையை விடுங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவலைப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, காம்பவுண்டிங் மிஸ் ஆகும். அந்த பணம் முதலீடு பண்ணா அது எனக்கு காம்பவுண்டிங்ல நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்குமே, நல்லா வளர்ந்துருக்குமேன்னு, அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ அதனால இந்த காம்பவுண்டிங் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இமீடியட்டா பணம் வந்ததும் நீங்க இதை முதலீடு பண்ணிடலாம். இதை லாங் டர்மா 2-3 வாட்டி இந்த மாதிரி ஆகுது, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எதனால நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணு, ஏதோ ஒரு பர்டிகுலர் மந்த் தான், இல்ல 1 or 2 monthsல ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கு, காசு அக்கௌண்ட்ல இல்லை அப்படின்னா உங்க எஸ்ஐபி என்ன பண்ணலாம்,
பாஸ் பண்ணலாம். ஸ்டாப் பண்ண சொல்லல, பாஸ் பண்ணலாம். ஸோ 1 மந்த்துக்கு இல்ல 2 மந்த்துக்கு மேக்ஸிமம் 3 மந்த்துக்கு இந்த எஸ்ஐபியை அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணாதீங்க நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இது நீங்க யார் மூலமா இந்த எஸ்ஐபி போடுறீங்களோ அவங்கள நீங்க அணுகுனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல நீங்க ஆன்லைன் மூலமா கூட இதை நீங்க பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் 3 மாசத்துக்கு தான் இதை பாஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், உங்களோட கேஷ் ஃப்ளோ முன்னாடி இருந்ததுக்கு இப்ப வித்தியாசமா இருக்கலாம். மேபி உங்க வருமானம் கம்மியா வளரல அவ்வளவா, ஆர் கம்மியாச்சுன்னு சொல்ல வரல, உங்களோட வருமான வளர்ச்சி கம்மியா இருக்கு, ஆனா செலவு பயங்கரமா வளர்ந்துருக்கு. முன்னாடிலாம் எனக்கு சர்ப்ளஸ் அதிகமா இருந்து ஒரு 5000 ரூபாய் சர்ப்ளஸ் இருந்தது, அது எஸ்ஐபியா போட்டுட்டு இருந்தேன் சார். இப்ப எனக்கு சர்ப்ளஸ் கம்மியா தான் இருக்கு, 3000 ரூபாய் 4000 ரூபாய் தான் இருக்கு, அதனால இது நடக்குது, இது கன்சிஸ்டன்டா இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டு அமௌண்ட்டை குறைச்சு புது எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம். இல்ல இன்னும் இதை முன்ஜாகிரதையா சொல்லணும் அப்படின்னா நான் என்ன ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களோட சர்ப்ளஸ் மாசத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு என் வரவு செலவெல்லாம் போக என்கிட்ட மாசம் 5000 ரூபாய் தான் சார் நிக்குது அப்படின்னா, என்டையர் 5000 ரூபாவை எஸ்ஐபியா கமிட் ஆகிக்க வேணாம், பிரச்சனை இல்லை. இந்த கமிட்மெண்ட் அப்படின்றது பேப்பர்ல போடுற கமிட்மெண்ட் இல்லை, உங்க மைண்ட்ல போடுற கமிட்மெண்ட். புரியுதுங்களா? சோ 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, 5000 ரூபாயும் நான் பேப்பர்ல கமிட் பண்ணிட்டு 5000 ரூபாய் எஸ்ஐபியா போகட்டும் அப்படின்னு நினைக்காம என்ன பண்ணிக்கோங்க, 3000 ரூபாய் முடியுமா 3000 ரூபாய் பண்ணுங்க எஸ்ஐபி. ஆனா உங்களுக்கு டிசிப்ளின் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், எஸ்ஐபி 3000 ரூபாய் போட்டோம், இந்த மாசம் என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது, போன் பண்ணி உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட சொன்னீங்கன்னா, சார் இந்த மாசம் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்கன்னா அது அடிஷனல் பர்ச்சேஸா அதே ஸ்கீம்ல கூட அவங்க எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஒரு மாசம் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, ஒரு மாசம் இல்லவே இல்லை, ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா தொகை இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்க சொன்னீங்கன்னா இப்ப ரொம்ப ஈஸியா ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் பேப்பர் ஃபில் பண்ணணும், ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும், செக்கை கொடுக்கணும் அப்படின்றதா தேவைகள்லாம் இல்லை. இப்ப நிறைய இடத்துல ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுனால நீங்க சிம்பிளா கிளிக் ஆஃப் த பட்டன்ல ஒரு ஓடிபியோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணாலோ இமீடியட்டா அந்த பணத்தை உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால உங்களால 5000 ரூபாய் பண்ண முடிஞ்சாலும் கொஞ்சம் கம்மியா கமிட் ஆயிக்கோங்க. கமிட்மெண்ட் பேப்பர் லெவல்ல இல்ல, மனதளவுல கமிட்மெண்ட் இருக்கணும். 5000 ரூபாய் மாசம் மாசம் உங்களுக்கு டெபிட் ஆகணும் அப்படின்ற கமிட்மெண்ட் கொடுக்காம மனசார நீங்க டெபிட்மெண்ட் கொடுங்க. ஸோ 3000 ரூபாய் டெபிட் ஆகட்டும், 2000 ரூபாய் நீங்க அடிஷனலா பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு சேர்ந்து வருதோ இதுக்கு ஒரு டேட் வச்சுக்கோங்க, 5ஆம் தேதியா 10ஆம் தேதியா இல்ல 15ஆம் தேதியா, ஒரு பர்டிகுலர் டேட். அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கா, இவ்வளவு எனக்கு இருந்தா போதும், இந்த அமௌண்ட்டை நம்ம முதலீடு பண்ணலாம். அப்படி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பெட்டரா டிசிப்ளின்டா அமையும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அகெயின் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு சுபாஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்யூ.